ஒரு நகரம். எனக்கு இதனுடன் பல ஆண்டுகளாக தொடர்பு இருக்கிறது. இங்கே நல்லவை நடந்து பல ஆண்டுகளாகிவிட்டன, பற்பல ஆண்டுகளாகிவிட்டன. வி.கே. பழனிசாமி அவர்கள் பரம்பிக்குளம் திட்டம் என்று ஒன்று கொண்டு வந்ததற்கு பிறகு இங்கு அது மாதிரி அளவில் பெரிய நிகழ்வுகள் எதுவும் நிகழவில்லை. அதற்கு தகுதி உங்களுக்கு இல்லாததனால் அல்ல, இது அற்புதமான ஒரு தகுதி. ஒரு சின்ன மாவட்டமாக மாறுவதற்கான எல்லா தகுதியும் பொள்ளாச்சிக்கு இருக்கிறது. அதை அப்படி மாற்றி காட்ட வேண்டும் என்று மக்கள் நீதி மையம் நினைக்கிறது. இருந்தால் இங்கிருக்கும் இளைஞர்கள் 20-25 வயது வரைதான் இங்கு இருக்க முடியும், இல்லையேல் புலம்பெயர்ந்து வேறு இடம் போக வேண்டும் என்ற நிலை வராமல் இது ஒரு அற்புதமான நகரமாக, அத்தனை வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நகரமாக நிறுவ முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை செய்தும் காட்ட காத்திருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். பொள்ளாச்சி என்னும் நகரம் பாலியல் குற்றங்களுக்கு புகழ் பெறக்கூடாது. அந்த நிகழ்வு நடந்து 600ஆம் நாள் நான் நினைவுபடுத்துகிறேன். இந்த மாதிரி 600 நாள் ஆச்சுங்க, இன்னும் அதற்கான நீதி ஒன்றும் கிடைத்த பாடில்லை, ஒன்றும் வேலை நடந்ததாக தெரியவில்லை. உடனே அங்கு துறை முடுக்கி விடப்படுகிறது, மீண்டும் சில கைதுகள் நடக்கிறது. இங்கே ஆளுங்கட்சி பிரமுகர்களுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது என்று ஊடகங்கள் மூலம் நிரூபணமாகிறது. இனியும் காத்திராமல் நல்ல அரசுக்கு நீங்கள் வழி செய்ய வேண்டும். இது விவசாயத்திற்கு அற்புதமான ஒரு பூமி, தொழில் முனைவோருக்கு அற்புதமான ஒரு பூமி. நீர் வளம் எல்லாமும் இருக்கிறது, மலை எல்லாமும் இருக்கிறது. இவை எல்லாம் நல் வழியில் உபயோகிக்கப்பட வேண்டும். கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க வரும் ஒரு கொலைக்களமாக இது மாறிவிடக் கூடாது. மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகம் காணப்போகிறது என்பதற்கான நம்பிக்கை இது. எங்கள் தலைவர்களின் தலைவர், நாளை செல்லுகிற தலைவர் உங்கள் முன்பு இதோ ஒரு உத்தம புத்தர், ஒரு நேர்மையான கொம்பன். பொள்ளாச்சிக்கு என் வணக்கங்கள். முன்னாடி எடுத்துங்க, வாகனத்தை முன்னாடி எடுத்துங்க. இன்னும் போங்க, தயவு செய்து வாகனத்துக்கு வழியை விடுங்க. இன்னும் போகணும் அண்ணா, இன்னும் கொஞ்சம் போங்க. சுரேஷ் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான தலைவர், தமிழகத்தின் நம்பிக்கை, கலைஞரின் நம்பிக்கை ஒரே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மிக விசாரணை முடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆளுங்கட்சியால் ஆட்களுக்கு தொடர்பு இருப்பதாக ஊடகங்கள் சொல்லுகிறது. இனி நான் அதை உங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே குழந்தையாய் இருக்கும் அரசு